Dear students, welcome to our channel TK Physics. Today we are going to discuss about Kirchhoff voltage law or loop rule அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணி இந்த சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Kirchhoff voltage law ஆர் லூப் ரூல், இது லூப் ரூல்னு சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சைன் கன்வென்ஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஸோ இந்த ஒயிட் கலரில் போட்டிருக்க ஆரோ மார்க் நீங்கள் கன்சிடர் பண்ணுற லூப், அது எப்படி வேணா இருக்கலாம், எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். அந்த லூப் உங்களோட விருப்பம். நீங்கள் கன்சிடர் பண்ணுற லூப் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை விட்டு வெளியில் போனால் அந்த பேட்டரியோட இஎம்எஃப் நீங்கள் ப்ளஸ் இன்னு எழுதிக்கணும். நீங்கள் கன்சிடர் பண்ணுற லூப், செகண்ட் டயக்ராம் பாருங்கள், நீங்கள் கன்சிடர் பண்ணுற லூப் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி உள்ள என்ட்ரு ஆனால் அதை நீங்கள் மைனஸ் இன்னு போட்டுக்கணும். தட் இஸ் பேட்டரியோட இஎம்எஃப் மைனஸ்ன்னு போட்டுக்கணும். இன் ஜென்ரல் இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிற டைரக்ஷனில் லூப் இருந்தால் அதை பாசிட்டிவ், பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிற டைரக்ஷனில் லூப் இருந்தால் அதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற ஷார்ட்கட்னா, இந்த லூப்போட ஹெட்டு பாசிட்டிவ் விட்டு வெளியில் போனால் ப்ளஸ், பாசிட்டிவ்க்கு உள்ளே போனால் மைனஸ். ஓகே, தென் கரண்ட் பற்றி பார்ப்போம். தேர்ட் டயக்ராம் பாருங்க. நீங்க கன்சிடர் பண்ணிருக்க டைரக்ஷன், தட் இஸ் லூப் ஒரு டைரக்ஷன்ல கன்சிடர் பண்ணிருப்பீங்களா, அதே டைரக்ஷன்ல கரண்ட் போனுச்சுன்னா அதை பிளஸ் ஐஆர் அப்படின்னு எழுதணும். உங்களோட லூப் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் போனா அதை மைனஸ் ஐஆர் எழுதிக்கணும். இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டா இருந்தாலும் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்ல 3 பேட்டரி இருக்கு. 6 volt, 10 volt, 8 volt, and resistance வந்துட்டு 5 ohm, 10 ohm, 4 ohm. இந்த பேட்டரிக்கு நம்ம இப்போ நேம் கொடுத்துக்கலாம். ஸோ 6 வோல்ட்டோட அது செல்ல வந்துட்டு E1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் நேம் வந்துட்டு R1, 5 ohm அப்படிங்கிற அந்த நேம்லேயே இருக்கட்டும். இந்த செகண்ட் பேட்டரியை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா E2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தேர்ட் பேட்டரியை E3, சாரி செல், பேட்டரி சொல்லக்கூடாது, செல்லுன்னு தான் சொல்லணும், ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு. ஓகே, இப்போ 6 volt, 10 volt, 8 voltல நீங்க கரண்ட் எந்த பேட்டரியில இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். 10 volt தான் அதிகமான வோல்டேஜ், அதனால 10 voltல இருந்தா கரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. இப்போ நான் 6 voltல இருந்து என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் இருந்தா கரண்ட் டிராவல் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் current can start from positive terminal and end with negative terminal. ஸோ இப்போ நான் இந்த டோட்டல் கரண்ட்டை நான் என்னவா எடுக்கிறேன் அப்படின்னா I1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த I1ங்கிற கரண்ட்டு இந்த 5 ohm ரெசிஸ்டன்ஸை இப்படியே கிராஸ் பண்ணுவாங்க, ரைட்? டிராவல் பண்ணும்போது இந்த ஜங்ஷன்ல வந்துட்டு அக்கார்டிங் டு ஜங்ஷன் ரூல், கண்டிப்பா அந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டெர்மினல்ல இருந்து இப்போ இந்த பேட்டரிக்கு நான் ஒரு கரண்ட் எடுத்துட்டேன். I2ங்கிற கரண்ட் இந்த பேட்டரிக்குள்ள டிராவல் ஆகுது. டெஃபினட்டா அப்போ இந்த டெர்மினல்ல எவ்வளவு கரண்ட் போகும்? I1 மைனஸ் I2 தான் டிராவல் ஆகும், ரைட்? ஸோ இப்போ பாருங்க, மறுபடியும் சொன்னதுதான், 10 volt பேட்டரியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கிடையாது. நீங்க இந்த டெர்மினல்ல எந்த பேட்டரியில இருந்ததுனால கரண்ட் எடுக்கலாம். ஓகே, ஃபைனல் ஆன்சர்ல நம்ம அந்த கரண்ட் டைரக்ஷன் கரெக்டா இல்லை தப்பா வருதான்னு நம்ம கண்டுபிடிச்சு மாத்திடலாம். ஓகே, ஸோ இந்த I1, I2 அப்படிங்கிற கரண்ட்டு இந்த 8 வோல்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. I1, I2 ஸோ அப்படியே கிராஸ் பண்ணி இந்த இடத்துல அதே I1, I2 தான் டிராவல் ஆகுறாங்க. இந்த I2ங்கிற கரண்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி இந்த டெர்மினலுக்கு வருவாங்க, ரைட்? அதே I2 வருவாங்க. இந்த ஜங்ஷனை மீட் பண்ணும்போது இந்த ஜங்ஷன்ல என்ன நடக்கும்? I2வும் மீட் ஆவாங்க, இந்த கரண்ட்டும் மீட் ஆவாங்க. பிளஸ் I1 மைனஸ் I2, மைனஸ் I2 பிளஸ் I2 கேன்சல் ஆகி மறுபடியும் இந்த டெர்மினலை கிராஸ் பண்ணும்போது, தட் இஸ் இந்த பாயிண்டை கிராஸ் பண்ணும்போது I1ங்கிற கரண்ட் வந்துருவாங்க. ஸோ உங்க பேட்டரியில இருந்து எந்த கரண்ட் வெளியில போகுது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, I1 ஸ்டார்ட் பண்ணா இட் சுட் பி எண்ட் வித் த சேம் கரண்ட் I1ல தான் இருக்கும். கிளியர்? ஓகே, இப்போ நம்ம லூப் அசியூம் பண்ணலாம். நீங்க அசியூம் பண்ற லூப் என்ன டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம், எதர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ், இட்ஸ் அப் டு யூ. ஸோ இப்போ நான் நேமிங் கொடுத்துக்கிறேன் டெர்மினல்ஸுக்கு A, B, C, D, and this terminal is E and F. Okay,
ABCDEF. ஃபர்ஸ்ட் நான் அசியூம் பண்ற லூப் ABEF A. நீங்க லூப்னு சொல்லும்போது எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அகைன் அதே பாயிண்ட்ல வந்து நீங்க முடிக்கணும். ஸோ இப்போ இந்த லூப்ல ABEFAல நான் என்ன லூப் அசீவ் பண்றேன், என்ன டைரக்ஷன்ல அசீவ் பண்றேன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல அசீவ் பண்றேன் லூப், ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, நான் அசீவ் பண்ண இந்த பாக்ஸ்க்குள்ள 2 பேட்டரி இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேட்டரியோட சைன் கன்வென்ஷன் படி முடிச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை சைன் கன்வென்ஷன் பார்க்கலாம். நீங்க அசீவ் பண்ற லூப் வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல் விட்டு வெளியில போனா அதை பிளஸ்ன்னு அசீவ் பண்ணணும். நீங்க அசீவ் பண்ற லூப் பாசிட்டிவ் டெர்மினல் அந்த பேட்டரிக்கு உள்ள என்ட்ரானா அதை நெகட்டிவ்ல யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த லூப்போட டைரக்ஷன் பாருங்க, நான் மூவ் பண்ற கர்சர் டைரக்ஷன் பாருங்க. இந்த லூப் இந்த பேட்டரியை விட்டு வெளியில போகுது, கரெக்டா? ஸோ இந்த லூப் அப்படியே நீங்க ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த லூப் பாசிட்டிவ் டெர்மினல் விட்டு வெளியில போகுது. அப்போ நான் இது என்ன போடணும், 10 வோல்ட் பிளஸ் 10 வோல்ட்னு போட்டுக்கணும். ஓகே, இந்த லூப்பை அப்படியே நான் ஃபுல்லா டர்ன் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க, இந்த லூப் அப்படியே நான் ஃபுல்லா டர்ன் பண்ணி இப்படி பார்த்தேன் அப்படின்னா இந்த லூப் வந்துட்டு இந்த பேட்டரிக்கு உள்ள என்டர் ஆகுறாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஏரோ மார்க். உள்ள என்டர் ஆகும்போது என்ன எடுக்கணும், அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன் அதெல்லாம் மைனஸ்ன்னு எடுக்கணும். ஸோ -6 வோல்ட். பேட்டரியோட போர்ஷன் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இஸ் ஈக்குவல் டு ஓம்ஸ்ல மாதிரி தான் எழுத போறேன், VC ஈக்குவல் டு IRல தான் எழுத போறேன். ஸோ பேட்டரியோட டேர்ம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கரண்ட், தட் இஸ் சைன் கன்வென்ஷன்ல இந்த செகண்ட் பாக்ஸ், இந்த 2 டயக்ராம் 3 and 4 பார்க்க போறோம். கரண்ட் டைரக்ஷன் பாருங்க, இந்த லூப் வந்துட்டு கரண்ட் டைரக்ஷனை கம்பேர் பண்ணுவோம். நல்லா கவனிங்க, இந்த I2க்கு ஆப்போசிட்ல என்னோட லூப் டைரக்ஷன் மூவ் ஆயிட்டு இருக்கு, ரைட்? தனியா வேணா டயக்ராம் போடுறேன். I2 இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்காங்க. I2 கிராஸ் பண்ற ரெசிஸ்டன்ஸ் என்ன, 4 ohm. என்னோட லூப் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. கிளியர்? ஸோ இந்த ஏரோ மார்க் தான் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தனியாக போட்டேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா நம்ம என்ன எழுதணும், அதை அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன் மைனஸ்ல எழுதணும். ஸோ லாஸ்ட் டயக்ராம்ல அந்த பேஸ் பண்ணி நம்ம இப்போ எழுத போறோம். ஆப்போசிட் டைரக்ஷன்னால -I2 அது என்ன ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்றாங்க, 4 ohm கிராஸ் பண்றாங்க. பிராக்கெட்ல போட்டிருக்குது 4 ohm. அப்படியே இந்த லூப் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் இருக்காங்கல்ல, ஸோ இந்த லூப் ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லா லூப் ரொட்டேட் பண்ற பாருங்க, இங்கேயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்ட் போகுது. எந்த டைரக்ஷன், எந்த கரண்ட்டுக்கு, I1ங்கிற கரண்ட்டுக்கு. ஸோ டெஃபினட்டா என்னோட லூப் கரண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல போனா நான் மைனஸ்ல போடணும். ஸோ அந்த கரண்ட்டும் மைனஸ்ல தான் நான் எழுதணும். -I1 5 ohm, பிராக்கெட்ல போட்டிருக்கிறது 5 ohm. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4 is equal to -4I2 -5I1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பாக்ஸ் பாருங்க. செகண்ட் பாக்ஸும் இப்போ நீங்க என்ன டைரக்ஷன் லூப் அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாக்ஸோட லூப் என்ன, பாயிண்ட்ஸ் என்ன, B, C, D, E. Again should end with the point B, right? ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல நீங்க முடிக்கணும். இப்போ நீங்க லூப் இதை நான் என்ன டைரக்ஷன்ல அசீவ் பண்றேன்னா கிளாக் வைஸ்ல அசீவ் பண்றேன். முன்னாடி என்ன அசீவ் பண்ணிருந்தோம், ஆன்டி கிளாக் வைஸ்ல அசீவ் பண்ணிருந்தோம். ஓகே, கிளாக் வைஸ்ல இப்போ நான் அசீவ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ்லயே 2 பேட்டரி இருக்கு. ஸோ லூப் அசீவ் பண்ணும்போது பாருங்க, மறுபடியும் இந்த பாசிட்டிவ் டெர்மினலோட அப்போ அந்த கன்சிடர் பண்ண லூப் வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை விட்டு வெளியில போகுது, கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட லூப் பாசிட்டிவ் டெர்மினல் விட்டு வெளியில போனா நான் அதை பிளஸ் அசீவ் பண்ணணும். ஸோ அகைன் 10 வோல்ட். ஸோ இந்த பேட்டரிக்கு வரும். என்னோட லூப் பாருங்க, அப்படியே பேஸ் ரொட்டேட் ஆகி என்னோட லூப் வந்துட்டு என்ன ஆகுது, 8 வோல்ட் உள்ள வருது. அப்போ அந்த 8 வோல்ட் என்ன எழுதணும், நான் -8 வோல்ட் அப்படிங்கிறது. கிளியர்? இஸ் ஈக்குவல் டு அகைன் I2க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. சாரி, I2க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல லூப் போகுது. ஓகே, I2க்கு ஆப்போசிட் டைரக்ஷன் லூப் போகுது. ஸோ -I2 ரெசிஸ்டன்ஸ், எந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்றாங்க, 4. இப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த லூப் இப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தா இங்க கரண்ட் போற டைரக்ஷன்லயே தான் லூப் போகுது. எந்த கரண்ட், I1 -I2 அதே டைரக்ஷன்ல தான் லூப் போகுது. ஸோ அதை நான் என்ன கரண்டா எழுதணும், பிளஸ்ல எழுதணும், ரைட்? I1 -I2 அவங்க கிராஸ் பண்ற ரெசிஸ்டன்ஸ் என்ன, 10 ohm, ரைட்? ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 2 is equal to -4I2
plus 10i1 minus 10i2. So simplify பண்ணோம்னா 2 is equal to minus 4, இங்க ஒரு minus 10i2 இருக்காங்க. So டோட்டலா minus 14i2 plus 10i1. இந்த ஈக்குவேஷனை 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 is equal to minus 7i2 plus 5i1. This is equation number 2. So இந்த 1 and 2 equation நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு i1 i2 கிடைச்சிடும். 2 equations 2 variable, so சால்வ் பண்ணா ஆன்சர் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So first equation second equation இங்க தனியா எழுதிருக்கேன். நம்ம இதை இப்ப சால்வ் பண்ணோம் அப்படின்னா plus 5-1 minus 5-1 கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன டேர்ம் வரும்? minus 11i2 is equal to 5. So i2 is equal to minus 5 by 11. i2 find out பண்ணியாச்சு. clear? இப்போ i1 find out பண்ணலாம் from this two equation. So இதை சால்வ் பண்றதுக்கு first equation 7 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. So first equation is multiplied by 7. The resultant is 28 is equal to minus 28i2 minus 35i1. So second equation 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. So the resultant is 4 is equal to minus 28i2 plus 20i1. So இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நீங்க மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்டன் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ மைனஸ் 4 பிளஸ் 28i1 அந்த இந்த டேர்ம் பிளஸ் 20 மைனஸ் 20 ஆயிடும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஆல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா பிளஸ் 28i2 மைனஸ் 28i2 கேன்சல் ஆகி ரிசல்டன்ட் என்ன இருக்கும்? 24 is equal to minus 35 20 ஆட் பண்ணோம்னா minus 55i1. ஸோ i1 ஓட ஆன்சர் minus 24 by 55. ஓகே, ஸோ i1 i2 கண்டுபிடிச்சாச்சு. தென் i1 மைனஸ் i2 கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரான்ச்ல போற கரண்ட் என்னவா இருக்கு? இந்த பிரான்ச்ல போற கரண்ட் i1 i2. ஸோ அந்த 10 ohm வழியா எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் we can do i1 minus i2. What is the value of i1? Minus 24 by 55 minus what is the value of i2? Minus 5 by 11, right? Okay, so minus 24 by 55 minus of minus plus 5 by 11. So இது LCM எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 by 55. So i1 minus i2 is equal to 1 by 55. So நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இப்போ நம்ம கரண்ட் அசியூம் பண்ணது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்துடலாம். எனக்கு i1 i2 மட்டும்தான் ஆன்சர் பிளஸ்ல வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டா நான் இங்க அசியூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட். i1 i2 இந்த டைரக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க. ஓகே, ஸோ நான் ரோஸ் கலர்ல ஆரோ மார்க் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. i1 i2 கரெக்ட். தென் i1 மைனஸ் i2. ஓகே, தென் i1 ஓட வேல்யூ பாருங்க மைனஸ்ல வந்திருக்கு, i2 ஓட வேல்யூ மைனஸ்ல தான் வந்திருக்கு. அப்போ இந்த டயக்ராம்ல நம்ம அசியூம் பண்ண டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல தான் கரண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க ரோஸ் கலர்ல போட்டுறேன் பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இப்போ கரண்ட் போகல. ஓகே, ஸோ எந்த டைரக்ஷன்ல கரெக்டா கரண்ட் போறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல போட்டாதான் நமக்கு மைனஸ்ல ஆன்சர் வந்திருக்கு. கரெக்டா? அதே மாதிரி i2வும் எந்த டைரக்ஷன்ல போகுது? டவுன்வர்ட் டைரக்ஷன் நம்ம அசியூம் பண்ணோம். பட் ஒரிஜினலா எந்த டைரக்ஷன்ல போறாங்க? அப்வர்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனாலதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், நீங்க 10 வோல்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 6 வோல்ட்ல இருந்து எந்த பேட்டரியில இருந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனல் ஆன்சரை வச்சு நம்ம என்ன டைரக்ஷன் அப்படின்னு கரண்ட் கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.